ஆனால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் விவசாயிகளுடைய பிரச்சனையை தெரியாத முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நமக்கு நாமே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தில் ஊரூரா போனார். அப்போ நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கு வந்தார். சேலம் மாவட்டத்திற்கு தலைவாசலுக்கு வந்தார். தலைவாச கரும்பு தோட்டத்தை பார்வையிட போனார். போகும்போது ஒரு காங்கிரீட் பாதை அமைச்சு காங்கிரீட்ல கோட் ஷூட் போட்டு போட்டோ ஷூட் போட்டாங்க. அந்த பாதையில் நடந்து போய் கரும்பு பயிரை பார்த்தவர் தான் நவீன விவசாயி திரு ஸ்டாலின். சிந்திச்சு பாருங்க, கரும்பு பயிரை பார்வையிடுவதற்கு கரும்பு தோட்டத்துக்கு நடுவால காங்கிரீட்ல பாதை அமைச்சு கொடுத்து அந்த பாதையின் வழியாக சென்றுதான் அந்த பயிரை போய் பார்வையிட்டார். அதோட இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் நிறைய பேசுறார். இன்றைக்கு கூட நான் வரும்போது செய்தி பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி பொறாமையில பேசிட்டு இருக்காரு. திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம், அது அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியல. என்ன திட்டத்தை நீ கொண்டாந்த? இப்படி நான் பேசிய திட்டங்கள் ஒன்றாவது நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்களா? எவ்வளவு திட்டத்தை நான் சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் நான் சொல்லி முடிக்கிறதுக்கு. நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் மட்டும் இவ்வளவு. அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்தில் கொண்டு வந்த திட்டம் இன்னும் ஏராளம். எந்த திட்டமே கொண்டாடாத மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா பேர் வைப்பதற்காக என்னை பற்றி விமர்சனம் செய்தீர்கள். என்ன அரசாங்கத்துடைய பணம் உங்களுடைய சொந்த பணமா? மக்களுடைய பணம். உடைய தாத்தாவுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க, ரைட். ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு, கட்டு ரைட். அவருக்கு 82 கோடி ரூபாயில நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க. எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? அதற்கு 82 கோடி தேவையா? அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் நான் கண்டிக்கிறோம். ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் என்றது உங்களுக்கு எண்ணம் இருந்தா திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மன்றத்திற்கு பகுதியிலே பக்கத்திலேயே ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களே. ஏன் 82 கோடி ரூபாயில விவசாயிகள் இருந்தது பொதுமக்களிடத்திலிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலமாக 82 கோடி செலவழிக்கிறீங்க வீணா? இல்ல உங்க அறக்கட்டளையில் இருந்து செலவு செய்யுங்களே. ஆயிரக்கணக்கான கோடி திரு கருணாநிதி குடும்பத்திற்கு அறக்கட்டளை இருக்குது. அந்த அறக்கட்டளையில ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது. அதிலிருந்து நீங்க அந்த நிதி எடுத்து செலவு செய்யலாமே. அதற்கு மேலாக கார் பந்தயம், நாட்டுக்கு கார் தேவையா? கார் பந்தயம் தேவையா? இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிறோம். நம்முடைய விவசாயி, நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயிலையும் மழையிலையும் இரவென்று பகலென்று பாராம ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற அந்த பெண்களுக்கு காலுக்கு காலணி கூட இல்லாத இருக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கான கோடி செலவு செய்து கார் பந்தயம் நடத்த வேணுமா? அதுக்கு தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் வந்து உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறீங்களா? இதை கேட்டா கோபம் வருது. எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்பா வந்து மகனை புகழ்ந்து பேசுறார், மகன் வந்து அப்பாவை புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. திரு ஸ்டாலின் உதயநிதி புகழ்ந்து பேசுறாரு, திரு உதயநிதி அப்பா புகழ்ந்து திரு ஸ்டாலினை பேசுறாரு. இதுதான் வேடிக்கை. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷ காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற,
துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.